புரியுதா? இப்ப கிட்டத்தட்ட வந்து 1500 பேர் 2000 பேரு அப்படியே அந்த சாலை வந்து இது போகுது இல்ல வண்டி, அதுல வந்து அப்படியே நிக்கும். இப்ப எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. இப்ப ஃப்ரீயா போயிடுச்சு. நம்ம வசதி பார்க்க கூடாது, அடுத்தவங்க வசதியை பார்க்கணும். சொல்லுப்பா தம்பி. சொல்லு தம்பி, என்னப்பா கேள்வி இருக்க? காவலர்களுக்கு வந்து நாளைக்கு வாக்குப்பதிவு நடக்கணும். பாத்தீங்கன்னா காவலர்கள் வந்து எதிர்கட்சி அவங்க செய்யலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தபால் வாக்கு விழுந்துரும் சொல்லிட்டு இந்த வாட்டி திருவத்தூர்ல உள்ளவங்களுக்கு செனாய் நகர் இது மாதிரி மாத்தி மாத்தி காவலர்களுக்கு போடுறாங்க. ரொம்ப லாங்கா போறாங்க. டூ வீலர் போட முடியாத சூழ்நிலை இல்ல. இப்போ அம்மா ஆட்சி காலத்திலயும் சரி, அதே போல அம்மாவுக்கு பின்பு பொதுச்செயலாளர் ஆட்சி காலத்திலும் சரி, பொதுவாகவே காவலர்கள் வந்து தங்களுடைய கடமையை வந்து சுதந்திரமா வந்து அவங்க பண்ணாங்க. அரசியல் தலையீடு கிடையாது. ஆனா இப்ப இந்த 5 வருஷத்துல காவலரோட நிலைமை அந்தோ பரிதாபம். காக்கி சட்டை போடும்போது அம்மாவுடைய ஆட்சி காலங்கள்லாம் ஒரு கௌரவமா கம்பீரமா போடுவாங்க. வீட்டிலே கேட்பாங்க, இன்னைக்கு டியூட்டி போறீங்களா, உங்களை பார்த்தாலே கம்பீரமா இருக்கு அப்படின்னு காவல்துறையை பார்த்துட்டு அவங்க வீட்டில் இருக்க பெருமைப்படுவாங்க. ஆனா இவரு காலையில டியூட்டி போனா இந்த காக்கி ட்ரெஸ் போடும்போது இன்னைக்கு எந்த வட்ட செயல்கிட்ட அடி வாங்க போறோம், எந்த மாவட்ட செயலர் நம்மளை வந்து ஒருமையில பேச போறோம், எந்த மந்திரி வந்து உன்னை டிரான்ஸ்பர் பண்ண போறோம் சொல்லி மிரட்ட போறோம், இந்த கவலை தான் வந்து காவலர்களுக்கு. அது மட்டும் இல்ல, அடியும் வாங்கினாங்க. அதாவது நம்ம தொகுதியிலேயே ராயபுரத்திலேயே காவலர் அடிச்சதெல்லாம் உங்களுக்கு டிவில எல்லாம் வந்திருக்கும் இல்லையா? அது மாதிரி தென் மாவட்டங்களே சரி, வட மாவட்டங்களே, எல்லா மாவட்டங்களையும் இந்த ஆட்சியில காவலர்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையும், காவலர்கள் தங்கள் கடமை செய்ய விடாம அரசியல் தலையீடு காரணமாக ஒரு ஆட்சி மாற்றம் வேணும். அம்மாவுடைய அரசு தான் முழுமையா வந்து நமக்கு பாதுகாப்பு, நம்ம வேலை சுதந்திரமா செய்ய முடியும் என்ற உணர்வுக்கு அவங்க வந்ததுனால அவங்களுடைய வாக்குகள் எல்லாம் வந்து ஏடிஎம்கேக்கு விழும், ரெட்டலைக்கு விழும், தோழமை கட்சிக்கு விழும், எங்களுடைய தோழமை கட்சிகளுக்கு விழும். அதை தடுக்கணும்னா இப்படி வந்து அலகலையே வைக்கணும். அதாவது உங்களுக்கு எங்க வாக்கு இருக்கு அது இடத்துல கிடையாது, உங்களை தூக்கி என்ன பண்றதுன்னா ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல போடுறது. இந்த மாதிரி வந்து காவலர்களை பழிவாங்க நோக்கத்தோட சில புல்லுருவிகள் தேர்தல் கமிஷனை பொறுத்தவரை நியாயமா தேர்தல் நடத்துகின்ற நிலையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சில புல்லுருவிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதை செயல்படுத்துகிற அதிகாரம் வந்து மாநில அரசு நிர்வாகிகள், மாநில அரசுடைய ஊழியர்கள். ஏன்னா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைகளை இங்கே செய்கிறாங்க. கண்டிப்பாக அது எலெக்ஷன் கமிஷன் கவனத்துக்கு நான் கொண்டு போவோம். பார்த்தீங்கன்னா இப்போ ராயபுரத்துலேயே நாங்கள் வந்து ஒரு தெருவில் பிரச்சாரம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த தெருவில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்துறாங்க. எங்களுக்கு அனுமதி கொடுத்துட்ட பிறகு யாருக்கும் அந்த தெருவில் கொடுக்கக்கூடாது. ஆனால் திமுகவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டு அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து எங்களுக்கு இல்லைன்றாங்க. அப்போ ஏன் அதை முதல்ல சொல்ல வேண்டியது தானே? எங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டு ஏன் திமுக அனுமதி கொடுக்கணும்? இந்த எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ்க்கு நாங்கள் கொண்டு போயிருக்கோம், அதுவும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் இங்கே நம்ம ராயபுரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து பொதுவாக ஒரு அதில் அவங்களுக்கு மேலே உள்ள பாவம் இன்ஸ்பெக்டருங்களாம் வந்து அவங்க நாங்கள் என்ன சார் பண்ணுறது, எங்களுக்கு மேலே இருக்கிறவங்க சொல்கிறத நாங்கள் கேட்க முடியுன்றாங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து ஒரு சார்பு தன்மையோட ஒரு பயாஸ் அந்த ஒரு அடிப்படையாக கொண்டு வந்து ஆளுங்கட்சிக்கு இன்னைக்கு காபந்து சர்க்காருக்கு நீங்கள் வந்து துணை போனீங்கன்னா அது பிறகு நீங்கள் வந்து பந்தாடப்படுவீங்க. காபந்து சர்க்காருக்கு துணை போகின்ற வகையில் இருந்தால் நீங்கள் வந்து பந்தாடப்படக்கூடிய நிலைமை வந்து உங்களுக்கு ஏற்படும். அது தயவுசெய்து மனதில் வச்சு என்ன நியாயமாக செய்யுங்க, அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறது. கண்டிப்பா நீங்க ஒரு மனசை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வந்தீங்க இந்த பாருங்க, அவ்வளோ தூரம் எங்கே இருக்கு, கிட்டத்தட்ட இங்கேருந்து 100 மீட்டர் 200 மீட்டர் இருக்கு. அங்கே தான் வந்து பேண்ட் வாசிக்கிறாங்க. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் மொத்தம் கிட்டத்தட்ட 500, அதாவது 1/2 கிலோமீட்டர் இருக்கு. 1/2 கிலோமீட்டருக்கு மக்கள் வெள்ளம் திரண்டிருக்கு, தொண்டர்கள் படை திரண்டிருக்கு, தோழமை கட்சிகள் படை திரண்டிருக்கு. இதை விட என்ன பலம்? அந்த 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 மகத்தான வெற்றி பெறுவன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குன்றதுனால தானே எல்லாரும் ஆர்வம் போடுறாங்க இன்னைக்கு.
அதில் கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ராயபுரத்தை மீண்டும் மீட்டெடுப்போம். தமிழக முதல்வர் முன்னாடி வந்து பிரேமலதா விஜய் வந்து சேம் சைடு போல் இருக்கிற மாதிரி என்ன சொல்லிருக்காங்க, மாப்பிள்ளை நல்லவர் வெத்தலை பார்த்து போடுவார் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. பாலியல் துன்புறுத்தல் நடக்குது, இது மாதிரி கஞ்சா நடக்குது. நான் பார்த்தேன் இந்த ஸ்டாலின் திமுக மேல உள்ள வஞ்சத்தை வச்சு செஞ்சிட்டாங்க அவங்க. அப்படிதான் நம்ம வந்து பார்க்க முடியும். அதாவது வந்து இதுவே போதும், அவங்க சர்டிஃபிகேட்டே போதும். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து வைரலாக பரவிட்டு இருக்கு. உண்மை தானே, உண்மையை மறைக்க முடியாது இல்லை. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கஞ்சா கலாச்சாரம், ராயபுரத்தில் வந்து கஞ்சா கலாச்சாரம், ராயபுரத்தில் வந்து சட்ட ஒழுங்கு மோசம், அடாவடித்தனம், தமிழ்நாடு ஃபுல்லாக அதே நிலைமை தானே. அதைத்தான் வந்து இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகள்லேருந்து சட்ட ஒழுங்கு மோசத்துலேருந்து சரி என்ன வந்து எதிர்பார்ப்பாங்க. ஒரு 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 சாதாரண பொதுமக்கள் பொறுத்தவரை நிம்மதியான அமைதியான வாழ்க்கை அது வேணும். அது வந்து இந்த ஆட்சியில் இருக்கானா இல்லையா ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா பார்த்தீங்கன்னா வந்து பாலியல் வன்கொடுமைகள் அது வந்து அதிகமாக ஆகிப்போச்சு. அது இது ரெண்டுமே வந்து மோசமானதை வந்து அவங்க வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க. உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தைகள் தான் அது, உதட்டிலிருந்து வந்த வார்த்தைகள் இல்லை. சிறுபான்மை பெரிய பிரச்சனையா இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்துடைய அனுமதியை வாங்காமலே கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு திமுக மேல இருக்கு. ராயபுரத்துலயும் அந்த மாதிரி 8000 ரூபாய் இல்லை, இங்கே 8000 ரூபா கூப்பன் கொடுத்தாலும் சரி, ராயபுரத்தில் 80,000 ரூபா கூப்பன் கொடுத்தாலும் சரி, ஒரு நாள் வந்து திமுக தேர போகிறது கிடையாது. முழுமையாக ஒட்டுமொத்தமாக மக்கள் வந்து தீர்மானமாக இருக்கிறாங்க. 5 வருஷம் கட்டது போதும், ஜெயக்குமார் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டது போதும், அதனால் ஜெயக்குமார் தான் வேண்டும் மீண்டும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனதினுடைய குரல். ஏன்னா அந்த வெளிப்பாட்டினுடைய அந்த நிலை கண்டிப்பாக 4ஆம் தேதி தெரியும். 23ஆம் தேதி போலிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமான அளவுக்கு வாக்குகள் வந்து ரெட்டலைக்கு விழுந்து கண்டிப்பாக வந்து ஒரு மகத்தான வெற்றி நாங்கள். சிறுபான்மையினர் வாக்குகள் இந்த வாட்டி ஜெயக்குமார் பெறுவாரா? கண்டிப்பா பெறவில்லை அப்படின்ட்டுலாம் நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க, அதாவது அவங்க உணர்ந்து அவங்கள பொறுத்தவரையில் ஒரு வித்தியாசம் படுத்துறாங்க. அதாவது ஜெயக்குமார் இருந்தப்ப எப்படி இருந்த தொகுதி இப்போ எப்படி இருக்கு அது பார்க்குறாங்க. அதான் நான் சொன்னேன் மதத்தை தாண்டி மனித நேயம். அது என்ன இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபிகள் நாயகம் இவர் ஒருத்தர் நம்மளுடைய இஸ்லாமிய நண்பரே சொல்கிறாரு. அவர் சார் நீங்கள் வந்து நீதியின் வழி நடப்பவர். ஏன்னா நான் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதில்ல, அடாவடித்தனம் பண்ணுறதில்ல, அக்கிரமம் பண்ணுறதில்ல, அநியாயம் பண்ணுறதில்ல, ஊராட்சி உலையில போட்டது கிடையாது, நான் வந்து லஞ்சமாக வாங்கினது கிடையாது. எல்லாருக்கும் தெரியும். யார் நம்ம தொகுதியில் வந்தாலும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவேன். வேலைன்னா கூட ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவேன். ட்ரான்ஸ்ஃபர்னா கூட ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவேன். தொகுதி மட்டும் இல்லை, வெளியிலேருந்து வந்தாலே கூட சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொதுமக்களே நேரடியாக வந்து அவங்க வந்து அவங்களுடைய அந்த இதை வந்து அவங்க தேவையை வந்து அவங்க இது பண்ணும்போது அவங்களுக்கு தெரியுது. கண்டிப்பாக வந்து ஒரு காசு பணத்துக்கு ஆசைப்படாதவர் இவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நிலையை உணர்ந்திருக்காங்க. அதனால் அப்படி இருக்கிறவர் வந்து நமக்கு வந்து 25 வருஷமாக நல்லது செஞ்சவர். 5 வருஷத்தில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அவரை இனிமே அந்த மாதிரி நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் வந்து யாராக இருந்தாலும் சரி, அது இஸ்லாமிய சமுதாய சகோதரராகட்டும், கிறிஸ்துவ சமுதாய சகோதரராகட்டும், மதத்தை தாண்டி இல்லையா அவங்களுடைய ஒரே எண்ணம் ஜெயக்குமார் வேண்டும் ராயபுரத்துக்கு. இதுதான் அவங்களுடைய ஒட்டுமொத்தமான ஒத்த குரல். ஓகே, மீது நாளைக்கு வச்சுக்கலாமே, வா போகலாம்.